சரவணன் வீடு திறந்து கிடக்கு, போய் கேட்டுருவோம். எம்மா என்ன வரத்துக்கு வாராவோ ஒவ்வொருத்தரும். உள்ள ஆள் கணக்கானா என்னன்னு தெரியலையே. அவனே ஒரு மாதிரி மெண்டல் கணக்கெல்லாம் வருமா? என்ன செய்ய? சரி எப்படிட்டு அந்த ஒரு வாட்டி அவளை மன்னிச்சு விட சொல்லுவோம். கேசு கிசுன்னு போட்டு உள்ள தள்ளிட்டானா அவள் வாழ்க்கை என்ன வருது? ஐயோ பாவம், கேட்ட பத்திலே பயமா இருக்க. குடிமியக்கா இருக்கும்ல, அவையிட்ட பேசுவோம். வீட்டு வாசல்ல அக்கா நிப்பான்னு பார்த்தேன், காணும். எங்கே ஒளிஞ்சு போனா? ஒரேடி எங்கேயும் ஓடிட்டாளா? ஹாஸ்டலுக்கு போயிருப்பாளா பிள்ளையில தேடி? அவளை போய் கூட்டு வரணும். என்ன செய்ய, கூட பிறந்து தொலைச்சிட்டாள. இனி சொத்துக்குன்னு ஏதாவது பேசட்டும், வாயில தீயள்ளி போடுதேன். தம்பி தம்பி சரவணன் தம்பி, நான் தான்ப்பா பானுமதிக்கு அக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருந்தா, எப்படி வெளியே வந்தா? இவளுக்கு இதே வேலை. எப்ப பார்த்தாலும் அவங்க அக்கா மாதிரி வேஷம் போட்டுட்டு அலைகிறாள். இன்னைக்கு அடிக்கிற அடியில பாரு. தம்பி கெட்டின பொண்டாட்டியை யாராட்டும் இப்படி செயலுக்கு அனுப்புவோம்ப்பா, பாவம்ப்பா. கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காதுங்கப்பா, அவளை எடுத்துருங்க. கண்டிப்பா பானுமதி தான் தன்னை தானே சப்போர்ட் பண்ணி பேசுவா. இதே வேலையா போச்சு. அவங்க அக்கா மாதிரி இருக்கிற காரணத்தினால அவங்க அக்கா வேஷம் போட்டு போட்டு வந்துகிட்டு இருக்கா. சொல்லுங்க தம்பி, என்ன இருந்தாலும் கெட்டின பொண்டாட்டியை செயலுக்கு அனுப்புறது நல்ல பழக்கமாப்பா. பிடிக்கலன்னா சொல்லிருங்களேன். அவ கடத்தினது தப்பு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியன்னு வச்சிருக்காவோ. அவளை ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருங்களேன். நான் இந்த சத்தம் போட்டு அவளை நான் ஊருக்கு வேணா அனுப்பி வச்சிருந்தேனே. இல்லாட்டி எங்க வீட்டுல அவளை கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். நீங்க எப்போ சமாதானம் ஆவீங்களா அப்ப சேர்ந்துக்கிடுங்க. இன்னைக்கு பானுமதிக்கு அடிக்கிற அடியில இனிமே அவன் பக்கமே வரக்கூடாது. தம்பி நான் பேசிட்டு இருக்கேன், எங்கப்பா போறீங்க? உள்ள போய் எதுவும் தாளில் எழுதிட்டு வருவார் போல. சரி வரட்டும். அடப்பாவி, கிரிக்கெட் பாட்டு எழுதிட்டு கிரிக்கெட் விளையாட போறான் போலயே. ஐயோ தம்பி, எதுக்கு நீ அடிக்கிய? பங்கஜக்க மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கியோ, வெளியே போ. யாத்தே, நான் பங்கஜம். வாய திறந்தாலே போய் ஓடிரு வெளியே. இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. யாத்தே, அடிச்சு கொள்ளுதானே. உன் மேல நான் கேஸ் கொடுக்க போறது உண்மைதான். வெளியே அலையிற அந்த போலீஸ்க்கு போன் பண்ணி சத்தம் போடுவேன். வியாதியில போறவன் வந்திருக்கிறது அவ பொண்டாட்டியா அடுத்தவளான்னு தெரியாம போட்டு இந்த அடி அடிக்கானே. இவளெல்லாம் இப்படிதான் அடிக்கணும். என்ன வரத்துக்கு வாரா, கடத்தி வைக்கா, என்ன நன்னுக்குனால கொலை பண்ணுவா. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி ஒரு வாரம் மட்டும் இவளை ஜெயில போட சொல்லணும். அப்பதான் நம்ம பக்கம் இனிமே வரமாட்டா. பைத்தியம் முத்துனவ. எம்மா காதல் அரசி ஒரு பாட்டு பாட போர் அடிக்கி. வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாரு, உன் கொண்டே நறுக்காம விட மாட்டேன். போலீஸுங்கிற பயம் கூட இல்லாம இப்படி பேசுறிய, நீ மத்த ஆட்களெல்லாம் என்ன பாடுபடுத்துவ? போலீஸ்னா என்ன கொம்பா? தப்பு பண்ணாதான் பயப்படணும் போலீஸுக்கிட்ட. நான் என்ன திருடனா, கொலை பண்ணனா, வேற எதுவும் தப்பு பண்ணனா? உனக்கு எதுக்கிட்டி நான் பயப்படணும்? ஏன் பெருசனை வச்சதுக்கே? பெருசன்? அது என்ன பெருசன்? நான் என் புருஷனை செல்லமா பெருசன்னா சொல்லுவேன். வேற என்னெல்லாம் பிளான் வச்சிருந்தவன் புருஷனை கடத்திட்டு போய்? சீ வெக்கமா இல்ல? அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி கேள்வி கேட்கிய. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கல்யாணம் ஆனவளாட்டி நீ? கல்யாணம் ஆவலையே இன்னும். எப்படி ஆகும் உன் முகர கட்டைக்கு? உன் முறைய பார்த்தாலே மனுஷன் கஞ்சி குடிக்க மாட்டான். அவ்வளோ அசிங்கமால நீ இருக்க. ஆமா ஆமா, நான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன். நீ பெரிய பட்டத்து இளவரசி அழகி, போட்டி பைத்தியம். என்ன காதல் இளவரசிக்கு அக்கா என்னாச்சு? இளவரசி கேள்வியா கேட்டடக்கா. எக்கா என்னாச்சுக்கா? அந்த ஆளு என்ன சொன்னாரு? வெளியே எடுப்பார மாட்டாரா? ஏட்டி உன் புருஷன் நீதான் மாறு வேஷத்துல வந்திருக்கான்னு நினைச்சிட்டு என்னைய போட்டு அடி வெளுத்து விட்டான்டி. சரியான காமெடியா இருக்கும் போலயே இவங்க கதையெல்லாம். வியாதி எடுப்ப ஒன்னே அடிச்சுட்டானா விளங்கவே மாட்டான், அவன் நாசமா போவான். நான் போய் எம்பிட்டோ பேசலம்பட்டி நீதான் வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு பேட்டை கொண்டு அடி வெளுத்து விட்டான். வீட்டுக்கு போயிட்டு வரேன்டி. என்ன செய்யனே தெரில. எக்கா எக்கா நெல்லுக்கா அம்மோன்னு விட்டு போவாத எக்கா. நம்ம என்ன செய்ய முடியும்? இவ ஏதாட்டு தப்பு தப்பா பண்ணுவா, நம்ம அடிவிங்க சாக முடியுமா? சரி உடம்புலாம் வலிக்கு. என்ன காதல் இளவரசி, உங்க அக்காவும் ஓடிட்டு. அக்கா என்ன பெரிய அக்கா போடலாங்க அக்கா, இனி எனக்கே காப்பாற்ற தெரிய மாட்டி. மேடம் என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்க கூட விளையாடணும்? பின்ன இவளை உள்ளதானே பிடிச்சி வைக்க சொன்னேன். மாறு வேஷத்துல வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போறா. இப்போ உள்ள இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சார் வாய் இருக்கணும்னாலும் பேசாதீங்க. இந்த பொம்பளையை பிடிச்சிட்டு வந்த நேரத்துல இருந்து இங்கே தான் கிடக்கு. வேணா கேமரா செக் பண்ணிக்கிடுங்க. நீங்க யாரையாவது பார்த்துட்டு வளராதீங்க. ஏன்ல பெருசா ஏன் எங்க அக்கால அடிச்சு வரட்டுனா மெண்டல் பையல. ஐயோ நிஜமாலுமே பங்கச்சக்கா தான் வந்தாவுளா? பேட்டை கொண்டு அடி வெளுத்துட்டேனே. பாவம் அந்த லேடி இப்பதான் வந்துட்டு போறாங்க. மூஞ்செல்லாம் ஒரே காயம். நீங்க ரொம்ப அடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்க மேலேயும் கேஸ் எடுக்கணும் போல தெரியுது. ஐயோ மேடம், இவ தான் வந்துட்டாலோன்னு நினைச்சு அடிச்சு விரட்டிட்டேன். நான் அந்த அக்காட்ட போய் முதல்ல சாரி கேட்கணும்.
எம்ம காதல் இளவரசி, உன் குடும்பமே ஒரு டைப்பெல்லாம் இருக்கு. வா, என் குடும்பத்துல எவனையாவது உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கண்டி, எங்க குடும்பத்துல நீயும் வந்து கிடந்து சாவு. எப்பா, இப்படி குடும்பத்துக்கு நான் வர மாட்டேன். கல்யாணம் கட்டாமலே இருந்துருவேன். பேசாம இந்த மதிவாணன் நீ கல்யாணம் கட்ட வேண்டியதானே டி? நல்லா தானே இருப்ப இன்ஸ்பெக்டரு. ஓஹோ, அவரெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்க. என்ன பண்ண காதல் இளவரசி, அவருக்கு டாக்டர் பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. நம்மள மாதிரி கான்ஸ்டபிள் எல்லாம் பிடிக்குமா? அப்போ உனக்கு அவர் மேல கிரஸ் இருந்திருக்குனே டி? பியாதி எடுப்பா. ஆமா, அழகான போலீஸு, கல்யாணம் ஆகாத போலீஸு, சூப்பரான போலீஸு, சுத்தமான போலீஸு, ஒழுக்கமான போலீஸு. கிரஷ் இருக்காதா? இனி இப்படி வெளியே விடலன்னா எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நீ சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, பைத்தியம். என்ன கவிதா, மேலேறி உட்காந்துருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். இன்ஸ்பெக்டர், என் சொந்த பெருசா இருந்தா நான் அடைச்சி வச்சேன். இதுக்கு ஜெயில யாராவது தூக்கி போடுவாங்களா? என்ன வெளியே விடுங்க ப்ளீஸ். ஷூ, சார் முன்னாடி கத்தக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சாரு, இந்த நிக்கல்ல இவ பேர் என்னது? கவிதாவா? இவளுக்கு உங்க மேல கிரஸ்ஸா? நீங்க வந்து வேற டாக்டர் பொண்ணை கட்ட போறீங்களா? இவ சொல்லுதா இந்த மாதிரி கான்ஸ்டபிள் எல்லாம் பிடிக்குமா, அவங்க டாக்டர் பொண்ணை பார்த்துட்டாவோன்னு சொல்லுதா. உங்க மேல கிரஸ் இவளை வச்சுக்கிடாதீங்க. எனக்கு அது கடத்திட்டு போய் உங்களை கல்யாணம் கட்டிடுவா. ஏய், வாய மூடு, லத்தியை கொண்டு வாயில விட்டுருவேன். சார், அது பைத்தியம் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கு சார். சரி. அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்களா? ஆமா சார், வந்தாங்க, உடனே போயிட்டாங்க. என்ன சொல்றாரு? கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா வேண்டாமா? ரொம்ப நேரம் இவங்க இப்படி வச்சுட்டு இருக்க முடியுமா லேடிய? கம்ப்ளைண்ட் எடுக்கிறதா இருந்தா தான் உள்ள இருக்க முடியும், இல்லைன்னா அவங்க அனுப்பிடணும். சார், இப்ப 10 நிமிஷத்துல வாரன்னு தான் போயிருக்காரு சார், கேட்டுருவோம். ஓகே. ஏய் பைத்தியம், நீ சொன்னது எனக்கு நல்லதுதான். தெரியட்டுமே அவருக்கு மேல எனக்கு கிரஷ் இருக்கிறது. ஆமா, பெரிய கிரஷ். இனிமே உனக்கு கல்யாணம் கிட்டுவாரோ? டாக்டர் பொண்ணு ஜம்முன்னு பண்ணுவாரு. படி போனும் மூஞ்சும் மார்க்கெட்டிங். நான் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன், உன்னைய உன் புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள போடணும்னு. உனக்கு ரொம்ப வாய். எம்மா, எல்லாரும் சாப்பிட தளவுல எனக்கு பயமா இருக்கு. பெருசன் இவன் மேல அன்பா இருந்தது தப்பா போச்சு. இனி நான் தனியா வாழ்ந்து காட்ட போறேன், சந்தோஷமா தனியா வாழ போறேன். இனி யார்கிட்டையும் பேச போறதில்ல, எதுவுமே பண்ண போறதில்ல. ஐயா, அத்தை பாட்டி பைய பார்த்து என்னன்னு கேட்டதுன்னா என்ன செய்ய? காமிக்க சொல்லிட்டேன்னா கண்டுபிடிச்சிருமே. என்னட்டி பையில? அது ஒன்றும் இல்லை அத்தை பாட்டி, சுடிதார் 2 தைக்க கொடுத்துருந்தா அதை வாங்கிட்டு வரேன். நீ என்னைக்கு சுடிதார் போட்டிருக்க? புதுசா சுடிதார்லாம் தைக்க கொடுத்துட்டு வர, காட்டு பாப்போம். தச்ச உடனே யார்ட்டையும் காட்டக்கூடாது, கண்ணு விழுந்துரும். போடும்போது பாருங்களேன். ஆமா, இவ அப்படியே அழகு ராதி. இவ சுடிதார கண்ணு போட்டுட்டாலும் நாளை நல்லி எலும்புக்கு ஒரு சுடிதாரு. பா, வா சுடிதார நீயே கொண்டு போ. சரி இருங்க, வச்சுட்டு வரேன். கேட்டி பங்கஜ 10,000 ரூபாய் வாங்கினாலட்டி எப்ப தருவா? கேட்டியா? ஆமாம், 8,000 ரூபாய் இப்போ கொடுத்து விட்ருக்காவோ. மிச்ச காசு வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு தருவாங்களாம். ஏ அம்மா, 2 மாசம் தான் 2,000 ரூபாயா? எதுக்கு? பாவம், அவங்களே பிள்ளையோட கஷ்டப்பட்டு கிடக்காவோ. 2 பிள்ளைகள் படிக்கி வைக்கி, வீட்டு லோனு குழு லோனுன்னு என்ன செய்ய முடியும்? அப்படியா? சரி, அவ எப்ப கொடுக்கணும் கொடுக்கட்டு, பாவம், அவட்ட ஒண்ணு கேட்கண்டாம். இருங்க, முதல்ல இந்த சுடிதாரை வச்சுட்டு வந்து பேசுவோம். அப்படி என்ன மாய சுடிதார் வச்சிருக்காளோ? சரின்னு வெளியே ஓடக்கூடாது. பாட்டி காலில் முள்ளி விட்டுருவேன். உங்க அம்மா வெளியே போயிட்டு வந்திருக்காளா? உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாலாட்டி? ஆமாம், பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த பையில தான் கிடக்கு. சரிலின், அம்மிட்ட வாங்க. ஆமா, தாய்க்காரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பிள்ளைய 2 முத்தம் மட்டும் கொடுத்துட்டு ஓடிடுவா. அப்படிலாம் பேசாதீங்க அத்தை பாட்டி. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் இருக்கீங்கிற தைரியத்தில் தான் பிள்ளைய விட்டு போகிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் வீட்டில் கிடந்து பார்ப்பேன். இல்லைன்னா பிள்ளைய ஒரு சாலை எடுத்து சைடில் கட்டி உள்ளே போட்டு தூக்கிட்டு ஓடுவேன். எப்படியாவது பிள்ளைய தூக்கிட்டு ஓடிடணும். நல்ல வேலை நாங்களாம் இங்கே வந்து கிடக்கோமே, இல்லை வெயில தூக்கிட்டு ஓடுவேன் பிள்ளைய. ஏம்மா, அந்த அடுப்புல குழம்பு வச்சுட்டு வந்தேன், என்னன்னு போய் பார்க்க. அத்தை பாட்டி இன்னைக்கு சிக்கனா மட்டனா? ஓ மோர கட்டப்பா, அடுப்படிக்க வர மாட்டேன், வாய பாரு. என்ன தாத்தா மாமா, வர வர ஆள் இருக்கிற சத்தமேக்கு தெரிய மாட்டேக்கு, ரொம்ப அமைதியாயிட்டீரு. என்னம்மா செய்கிறது, வயசாயிட்டு. ரொம்ப நாளா ஸ்கேலை காணுமே, எங்க? அதெல்லாம் எதுக்குமா, வன்முறை வேண்டாம். நல்லது தானே, இப்படியே இரும். ஸ்கேலை தூக்கிக்கிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே அப்பப்பப்பா. யாத்தாடி, என்ன கிச்சன்ல இருந்து ஆணு சத்தம் வருது? என்னாச்சு? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏம்மா, அத்தை பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? ஐயா பாவமே. ஐயோ, என் காலு. ஐயோ, செல்லம்மா என்னாச்சு? ஐயா, அத்தை பாட்டி என்ன வாயை பிளந்து கிடக்கு? ஐயா, அத்தை பாட்டி என்னாச்சு, இப்படி விழுந்து கிடக்கீங்க? என்னாச்சு? ஐயோ, பருப்பு டப்பாவை எடுக்கிறதுக்கு மேல ஏறி விழுந்துட்டு ஐயா, என் காலு முறிஞ்சிட்டே. பருப்பு டப்பால இப்ப தேவையா? சரி வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம்.
தாத்தா மாமா நீங்கள் பிள்ளையை பார்த்துக்கிடுங்க, நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன். மறுமொழி பத்திரம் ஒரு ஆட்டோ பிடி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம உருண்டை மண்டை டாக்டர் இங்கே தானே இருக்காரு, போயிட்டாரு. ஐயோ பாவம் செல்லம்மா. சண்டே ஒரு பேஷண்ட் கூட இல்லை. சரி பரவாயில்ல, மக்கள்லாம் நல்லா இருக்கட்டும். உருண்டை மண்டை டாக்டர் எங்கள் அத்தை பட்டி கீழே விழுந்துட்டு நடக்க முடியல. ஐயோ ஏம்மா அப்படியே அங்கே படுக்க வைங்க. ஐயோ கால் வலி தாங்க முடியலையே, அசைக்க முடியலையே. இருங்க பார்க்கேன். ஏம்மா நல்ல ஃப்ராக்சர் ஆயிருக்க, கெட்டு தான் போடணும். ஐய நடக்க முடியாதோ? கொஞ்ச நாளைக்கு உட்காந்து தான் இருக்கணும், நடக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு இந்த saree எல்லாம் கழட்டி போட்டு வேறு ஏதாட்டும் நைட்டியோ இல்லைனா ஒரே கவுனாக போட்டுக்கிடுங்க பாட்டி. அது 2-3 சுடிதார்லாம் வச்சிருக்கு, நான் அதை போட்டு விடுதேன். இப்போ போட்டு விடணுமோ அதை கெட்டு போடுறதுக்கு? ஆமாம், சாரியில் போட முடியாது. நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க, நான் கெட்டு போட்டதேன். சரி டாக்டர். கெட்டு போட்டாச்சு, இப்போ கூப்பிட்டு போங்க. நடக்காதீங்க. இப்போவும் தலையில் தூக்கி வச்சு கொண்டு போட்டா? ஐயோ ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு போங்கம்மா. டாக்டர் பீஸ் உண்டோ? கால் தானே முறிஞ்சிருக்கு, பீஸ் உண்டோ? கெட்டு யாரு? உங்கள் தாத்தாவை போட்டார், 500 ரூபா. சரி. பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போங்க. ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப நடக்காமல் இருந்துக்கிடுங்க. ஐயோ 3 மாசத்துக்கு நடக்காமல வீடுன்னு ஆறி போயிருமே, இவ்வளோ நம்பி எப்படி விட? அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், சமையல் கேமல் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். வாங்க போவோம், டாக்டர் போயிட்டாரேன். ஓகேம்மா. ஆண்டவன் என் காலை உடச்சி இப்படி என்ன போட்டானே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்க அத்தை பாட்டி. நான் எங்கேயுமே சுத்தாமல் இருந்து உங்களுக்கு வீட்டிலலாம் வேலை செஞ்சு கொடுக்க, சமையலை பார்த்துக்கிறேன், பிள்ளையை பார்த்துக்கிறேன், தாத்தா மாமாவை பார்த்துக்கிறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன். நீ கிழிச்ச போட்டி. ஹலோ மதன், அப்பா பேசுகிறம்மா. வீட்டில் தானே இருக்க? ஆமாப்பா. மது, அம்மா கீழே விழுந்துட்டாம்மா, கால் ஃப்ராக்சர் ஆகிட்டு பார்க்கறியா? ஐயோ அப்பா என்ன சொல்றீங்க? இந்த வாரேன். பதறாத மெதுவா வா. மாப்பிள்ளை வேணா கூட்டு வர்றியா? சரிப்பா. ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? மது அழாதம்மா, ஒன்றும் இல்லை. என்னாச்சு மாமா? பருப்பு டப்பா எடுக்கிறதுக்கு மேலே ஏறி இருக்கா, கீழே மலர்ந்து கால் ஃப்ராக்சரு. ஏன்பா அம்மா இப்படிலாம் பண்ணது? சரி நீ அழாதவா, உள்ள போய் பார்ப்போம். அம்மா என்னம்மா ஆச்சு? மதுக்குட்டி எங்க பத்தியா? அம்மா கால் முறிஞ்சு கிடக்கேம்மா. என்னதான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் மக வந்தோன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் தான் நிம்மதியாக இருக்கும் போல இந்த மாமியார்களுக்கெல்லாம். மது அழாதட்டி, நான் நல்லா பார்த்துக்கிடுதேன், சமையலாம் நம்ம நானே பார்த்துக்கிடுதேன், கவலைப்படாத நீ, சரியா? கிழிச்சா இவ குழம்பு மனுஷன் வாயில வைக்க முடியுமா? உப்பையும் உரப்பையும் அள்ளி போட்டுருவா, கழனி தண்ணி மாதிரி இருக்கும். ஏம்மா நீ கவலைப்படாதம்மா, சமையலுக்கும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் நான் ஏதாவது ஆள் ரெடி பண்ணி தாரேன். நல்லதா போச்சு போ. சரிம்மா, ஏதாட்ட ஆள் இருந்தா சொல்லு, ஒரு 3 மாசத்துக்கு தான். சரிம்மா. இம்மா சாப்பிட்டியாம்மா? இனிமேதாம்மா சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு நாள் கடையில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. நாளையிலேருந்து எப்படி தான் சமைச்சு எடுத்து கொடுக்க போகிறோனோ தெரியல. ரொம்ப நீட்டாதீங்க அத்தை பாட்டி, யூடியூப்பில் பார்த்து நான் சமைச்சு தரேன் உங்க அம்மில், அப்புறம் என்ன? நீ கிழிச்ச போட்டி. ஒரு 4 நாளைக்கு பாபாவை சமையல் பண்ண விடணும். முந்தி பிரியாணி கடைலாம் வச்சுருந்தாம்ல, அவன் நல்லா சமைப்பான். சரிம்மா, உடம்ப பார்த்துக்க. சரி புள்ளோய், நீ அழாத.